தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் 4வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில் இணைகிறார். விமலவேலன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பத்ரா. தென்னகத்தின் ஸ்பா மற்றும் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் தென்காசி மாவட்டத்தில் அமைய பெற்றிருக்கிற குற்றாலம் அருவிகளின் சீசன் வருடந்தோறும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் களை கட்ட தொடங்கும். அந்த வகையில் இந்த வருடத்திற்கான சீசனும் தற்போது துவங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடக்கத்தால் தென்காசி மாவட்டம் முழுவதும் அவ்வப்போது சாரல் மழை முதல் மிதமான மழையும் பெய்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 2 தினங்களாக கனமழை கொட்டி தீர்த்த காரணத்தினால நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள்ல தண்ணீர் வரத்து அதிக காணப்பட்டு வந்ததால் குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, சிற்றருவி, புளியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் விதிக்கப்பட்ட தடையானது இன்றுடன் 4வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் இன்றைய நிலவரப்படி அருவிகளுக்கு வரும் நீரானது சற்று குறைந்து காணப்பட்டாலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நீட்டிக்கப்பட்ட இந்த தடையால் அருவிகளுக்கு குளிக்க வந்த சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்தோடு திரும்பி செல்கின்றனர். தண்ணீர் வரத்து குறைந்து வருவதால் இன்று மதியம் முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை வார விடுமுறை தினம் என்பதால் நாட்டிலிருந்து பல்வேறு பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மற்ற அருவிகளான பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புளியருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இருந்தபோதும் தற்போது வரை குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.